ஒரு வழியா தாவேக்காவோடு தான் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு திருமா அவர்கள் ஒரு பெரிய மாநாடு பெருங்கூட்டம் கூட்டி அறிவிச்சிட்டாரு. பிளான் பண்ணபடி அவரால் பேச முடியல. பல்வேறு நெருக்கடிகள், மிகப்பெரிய அளவுக்கு அந்த கூட்டம் அப்படிங்கிறது, அந்த திரட்சியே வந்து அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கான செல்வாக்கா வடக்கு மண்டலத்தில் என்ன அப்படிங்கிறத காட்டியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு கூட்டணி அறிவிப்பு ஃபைனலாக வந்துட்டாரா? இனிமேல் குழப்பம் இல்லாமல் இருப்பாரா திரும்ப? எப்படி பார்க்குறீங்க? அதான் என்னன்னா, இவ்வளோ நாள் வந்து அவருக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறை ஒவ்வொரு காரணமாக அந்த கூட்டணியை பற்றி வந்து சொல்லாமலே இருந்தார். மற்ற கிட்டத்தட்ட மீதி எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் திமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறதையாவது அறிவிச்சிருந்தாங்க. திரும்ப அதை கூட அறிவிக்காம தான் இருந்தார் தோழமையோடு இப்போ வரைக்கும். திமுகவோடு இன்னமும் தொடர்கிறோம். இப்போ வரைக்கும் ஒரு திமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அறிவிக்காம தான் இருந்தார். இந்த மாநாட்டுக்கு முன்பு வரைக்கும் அறிவிக்கல. திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாரா அல்லது இல்லையா அப்படிங்கிறத அறிவிக்காம தான் இருந்தார். ஸோ ஒரு வேளையா ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். இவ்வளோ நாள் அப்படி இப்படின்னு மழுப்பிட்டு இருந்ததை எல்லாம் விட்டுட்டு இப்போ ஒரு உறுதியான முடிவை வந்து அறிவிச்சிருக்கிறார். இனிமேல் தாவேகா கூட்டணியில் விசிகா தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாரு. அதில் முதல்ல கிட்டத்தட்ட இது இப்போ எடுத்த முடிவு கிடையாது. தேர்தல் முடிவு ரிசல்ட் வெளியான அடுத்த நாளே திருமாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, மக்கள் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்பதுதான் மக்களின் தீர்ப்பாக வெளிவந்திருக்கிறது அப்படிங்கிறத அவர் அடுத்த நாளே போட்டார். பட் அதுக்கப்புறம் திருப்பி அவரோட நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம். அந்த ஒரு 4-5 நாட்கள் என்ன நடந்தது, அவர் பேரை வச்சு அவரை மையப்படுத்தியே என்னவெல்லாம் நடந்ததுன்னு எக்கச்சக்கமான கதை ஓடிக்கிட்டு இருக்குன்னு பல கதைகள் ஓடினதுனால திருப்பி அந்த கூட்டணி ஆட்சி வேணும் அப்படிங்கிறதுல இருந்து அவரோட நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, நாங்கள் ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம், நிபந்தனை இல்லாத ஆதரவு, கம்யூனிஸ்டுகள் என்ன நிலைப்பாடு எடுத்தார்களோ அதே நிலைப்பாடை நானும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனை இல்லாத ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சாரு. அதுக்கு பிறகு சில நாட்கள்ல மறுபடியும் அமைச்சரவையில் நாங்கள் பங்கேற்கிறோம் அப்படிங்கிற நிலைப்பாடு. அதற்கு பிறகு அமைச்சரவையில் பங்கேற்றாலும் கூட்டணியில் இணைந்ததாக அர்த்தம் இல்லை, எப்போது வேண்டுமானாலும் நாங்கள் வெளியே வரலாம், அந்த சுதந்திரம் இருக்கிறது. அமைச்சரவையில் இணைஞ்சிட்டு நீங்க எப்படி கூட்டணியில் இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு புதிய தலைமுறையினுடைய அந்த நிகழ்ச்சியில் நீங்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. அந்த நிகழ்ச்சியில் அவர் கொடுத்த விளக்கம் வந்து, இப்போ நினைச்சா கூட நான் கூட்டணி விட்டு வெளில வர முடியும், ஆட்சியில் ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு வெளில வர முடியும், அந்த சுதந்திரம் எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் ஒரு இண்டிபெண்ட் பார்ட்டியாக எப்போ என்ன முடிவு வேணாலும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அது மறுபடியும் அதுக்கு ஒரு விளக்கம் வந்தது. மறுபடியும் நாங்கள் திமுகவோடு தோழமை நட்பு சக்தியாக இங்கே இருக்கிறோம், அவங்களோட பாஜக எதிர்ப்பில் தோழமை எண்ணத்தோடு தான் இருக்கிறோம்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அவங்க அங்கே நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்கோம் ஆட்சிக்கு, ஆட்சியில் பங்கேற்கிறோம், ஆனால் திமுகவோடு நட்பு சக்தியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு பிறகு அவர் வந்து தாவேக்கா இந்த கூட்டணி கூட்டம் நடந்தது இந்த மகாபலிபுரத்தில், அங்கே அவங்க ஒரு ரெசார்ட்டில் வச்சு நடந்த கூட்டத்தில் கூட கிட்டத்தட்ட கூட்டணியோடைய பேர் வரைக்கும் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், பேரை விரைவில் விஜய் அறிவிப்பார் அப்படின்லாம் வைகோலேருந்து எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அந்த கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளர்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ கூட திருமாவளவன் அவர்கள் வந்து நாங்கள் இன்னும் கூட்டணி குறித்து முடிவெடுக்கவில்லை அப்படின்னு தான் சொன்னார். அதாவது கூட்டணிக்கு பெயர் வைக்கலாங்கிறதெல்லாம் அந்த ப்ரெஸ் மீட்லாம் சேர்ந்து அவங்க கொடுத்துட்டாங்க. இன்னும் அது முறைப்படி அறிவிப்பு என்ன பேர் வைக்கலான்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி கூட்டத்துக்கு முன்னாடியே போட்டு அது அதிக பிரசித்தனம்னு பேஷன் முகம் எல்லாம் சொல்லி அதில் அந்த கூட்டத்துக்கு கம்யூனிஸ்ட்கள் வரல, 2 பேருமே தலைமைச் செயலகத்தில் பார்த்துட்டு நகர்ந்துட்டாங்க. பட் இங்கே அது ஒரு சிக்கலாக ஒரு குழப்பமாக குளறுபடியாகவே ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ தான் ஒரு தெளிவு விசிகாவுக்கு வந்திருக்கிறதுனா, காங்கிரஸ் நாங்கள் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், லோக்சபா தேர்தல், ராஜ்யசபா தேர்தல், அதுக்கப்புறம் வருகிற சட்டமன்ற தேர்தல்னு எல்லாத்துக்கும் ஆதரவு வேணும். அவங்க கூட்டுறவு சங்க தேர்தலை மட்டும் வச்சாங்க. இதை காரணமாக வச்சுக்கிட்டே வந்து கூட்டணியில் இருந்த பலர் பேருமே வந்து திருமாவை விமர்சிக்கிட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமாக மாணிக் தாகூர் சொன்னார். அவர் சொன்னது கேட்டால் எனக்கு வந்து சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், வைகோ அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து கூட்டணியிலேருந்தே அவர் உரண்டை இழுக்கிற முயற்சியெல்லாம் நடந்தது. அடுத்தடுத்து என்ன நீங்கள் ஆட்சியில் பங்கேற்றுட்டு கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் அறிவிங்கிற ப்ரெஷரை வந்து தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இழுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்த திருமா வந்து இப்போ ஒரு வழியாக கூட்டணியை அறிவிப்பதற்காக இந்த மாநாட்டை பயன்படுத்தி கொண்டாரா அல்லது இந்த மாநாடு கூட்டணியை அறிவிப்பதற்காக நடத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு இந்த 2 கேள்விகளுக்குமே பதில் தெரியாத அளவுக்கு இந்த மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் இதில் மிக முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறது வந்து ஒரு வழியாக கூட்டணி சர்ச்சை முடிஞ்சிருச்சு.
தாவேகா கூட்டணி உறுதியாயிடுச்சு. அடுத்து உள்ளாட்சி தேர்தலோ அல்லது இடைத்தேர்தலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலோ எது வந்தாலும் தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, மதிமுக, இன்னும் கம்யூனிஸ்டுகள் அவங்க நிலைப்பாடு அறிவிக்கல. இவங்க எல்லாரும் இருக்கு. அவங்க தான் 3 கம்யூனிஸ்ட் கட்சிகளாக சிபிஐ, சிபிஎம், சிபிஐஎம்எல் இணைந்து ஒரு இடதுசாரி கூட்டமைப்பு மாதிரி ஒன்று உருவாக்கிட்டு அவங்களுடைய மாணவர் அமைப்புகள் இந்த பக்கம் இப்போ இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டுக்கெலாம் பிறகு நாங்கள் ஒரு இதை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து நாங்கள் சேர்ந்து பயணிக்க போகிறோம், உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியாங்கிறது அப்படிங்கிறத நோக்கி நகர்றோம், இடைத்தேர்தல் குறித்து முடிவெடுக்கவில்லைன்னு வீரபாண்டியன் ஐயான்னு நினைக்கிற ஒரு பேட்டி ஒன்று கொடுத்து விட்டுருந்தாரு. பட் எனிவே அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. அவங்க முதல்ல இருந்தே நாங்கள் ஆதரவு மட்டும்தான், நிபந்தனை இல்லாத ஆதரவு. கூட்டணியில் இல்லை, கூட்டணி குறித்து பின்னாடி முடிவெடுப்போம் அப்படிங்கிறதுல அவங்க வந்து அந்த நிலைப்பாடில் ஸ்டேபிளாக இருக்கிறாங்க. இன்னும் அரசின் மீதான தோழமை சுற்றில் கூட தொடர்ந்து செய்கிறாங்க. இப்போ திருவொற்றியூர் விவகாரமெல்லாம் நீங்கள் கோயம்புத்தூரில் நடந்தபோது இது வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அல்ல, இது 3வது கொலை 10 நாளில் என்கிற அறிக்கை அவங்ககிட்ட இருந்து வருது. திருவொற்றியூர் விஷயத்தை நீங்கள் அப்படி போகிற போக்கில் தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு அதையும் மிக கடுமையான கண்டனங்களோட இளைஞர்களே கைதாகியிருக்காங்க, குழந்தைகள்ங்கிற வகையில் நீங்கள் ஜுவனைல்ஸாக இருக்காங்கிறது தொடர்பாகவும் வருது. பல்வேறு முடிவுகள் சார்ந்து இந்த பட்ஜெட்னால வெறும் பெரும் முதலாளிகளுக்கு மட்டும்தான் லாபம்னே வீரபாண்டியன் அவர்கள், நீங்கள் 1 லட்சம் கோடி வந்ததுங்கிறீங்க, உங்களால் அதனால் எவ்வளோ பேர் பயன்பெறுவார்கள், உள்ளபடியே பயனாளிகள் யாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்லாம் விமர்சன பார்வைகளையும் பேரலெல்லாம் வைக்கிறாங்க. அவங்க வந்து நாளைக்கு இந்த அரசு தொடரணுமா கூடாதான் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரப்படுகிறது, நம்பிக்கையில்லா தீர்மானம் என்றால் நாங்கள் தாவேகாவை ஆதரிப்போம், அதை தவிர மீதி எல்லா விமர்சனங்களும் எதிர்கட்சி பொசிஷன்லேருந்து செய்கிறவங்கிறதுல கிளாரிட்டி இருக்குது. ஆனால் விசிகா அப்படியான கிளாரிட்டியோட இருக்காங்கிற கேள்வி இருக்குது. உங்களுக்கு சேலம் அம்பேத்கர் சிலை விவகாரம் குறித்து எதுவும் ஸ்டேட்மெண்ட் வந்தது? அவர் அது குறித்து பாண்டிச்சேரியில் போய் பேசும்போதும் அதிகாரிகள் அப்படியே தான் இருக்கிறாங்க, ஒரு அம்பேத்கர் கால் மேலே கால் போட்ட சிலை வைக்கிறதுனா கூட அவங்களால இன்றைக்கும் ஆட்சி மாறினாலும் நமக்கு அப்படியே தான் அதிகார வர்க்கம் இருக்கிறதுன்னு அவர் பேசினாரே தவிர இந்த சிலை சார்ந்தோ அதில் அன்னைக்கு கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டவர்கள் இங்கே இருதரப்பு முதல்னு போடுறீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு பட்டியல் சமூக மக்கள் மட்டுமே அதில் கைதாவாங்கன்னு பாரஞ்சு திருப்பிய கேள்வி இருக்கு இல்லையா? அந்த இடத்துல கூட விசிகா என்கிற கட்சியாக அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா என்கிற கேள்வி இருக்குது. அதெல்லாம் இல்லைங்கிறத பார்க்கலாம். ஃபர்தராக அதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்குது. தாவேகா வந்து பாமக கிட்ட ரொம்ப சாஃப்ட் அப்ரோச் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ எப்போ வேணும்னா அவங்கள கூட்டணியில் கூட்டு வரலாம் அப்படிங்கிற முயற்சி வந்து பின்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு. வெளிப்படையாக அது வந்து அதிகாரப்பூர்வமாக வரலனா கூட பேக்டோரில் அந்த அந்த இணைப்புக்கான அந்த கூட்டணி இணைப்புக்கான முயற்சிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒருவேளை பாமக தாவேகா கூட்டணிக்குள்ளே வருகிறது, ஏன்னா கம்யூனிஸ்ட்டுகள் 4 பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த நாளை நம்ப முடியாது, இந்த நாளுக்கு பதிலாக அந்த நாளை ரீப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பாமகவினுடைய நாளை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தாவேகா தீவிரமாக பேக்டோரில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படி அன்புமணி தரப்பு உள்ளே வந்ததுன்னா அந்த நேரத்தில் திரும்ப இதே நிலைப்பாட்டில் தான் இருப்பாரா, அல்லது அவர் பழைய நிலைப்பாடு அவருக்கு இருந்த அந்த பாமக இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் அவர் சமரசம் செய்து கொள்வாரா, அல்லது என்ன முடிவை எடுப்பார் அப்படிங்கிறதும் சேர்ந்து அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் இந்த சமயத்தில் எழுந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த கூட்டம் நேற்று நடந்த மாநாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பார்க்கப்படுதோ அதே அளவுக்கு ஒரு பெரிய டேமேஜாகவும் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா ஒரு ஒரு சக்ஸஸ் என்ன அப்படின்னா கட்சி கரைந்து விட்டது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி காணாமல் போய்விட்டது, அல்லது தாவேகா விசிகாவை விழுங்கி விட்டது, ஆதவ அர்ஜுனா விசிகாவை விழுங்கி விட்டார் அப்படின்லாம் அவங்க மேலே வச்சுட்டு இருந்த அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி இந்த மாநாட்டில் ஒரு பெரும் கூட்டத்தை வந்து காட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் தலைவர்கள் அவங்க போட்ட செய்திகளுமே கூட நாங்கள் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான். ரவிக்குமாரே கூட பார்த்தோம்னா தாவேகா விசிகா கரைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு செய்தி தான் இந்த மாநாடு அப்படின்லாம் கூட ரவிக்குமார் வந்து அவருடைய ஒரு அறிக்கையாக வெளியிட்டு இருந்தார். அதே போல் திரு எஸ் பாலாஜி அவர்களும் கூட அதை குறிப்பிட்டு பதிவும் போட்டிருந்தார் நேற்றைக்கு. அந்த கட்சியாக அவங்க தலைவருடைய பிறந்தநாள் அவர்களுக்கு அது ஒரு உற்சாகமானது, ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியது. நீங்கள் ஒரு வகையில் யோசிச்சிங்கன்னா ஆளுங்கட்சியோடு நீங்கள் இருக்கும் பொழுது ஆளுங்கட்சிக்கு உண்டான அந்த ஹோல் அதிகாரம் இல்லைனாலும் நீங்கள் அமைச்சரவையில் பங்கு கொள்ளும்போது உங்களால் சில விஷயங்களை செய்ய முடியும். உள்ளுக்குள்ளே அது நம்ம அந்த தோரணையிலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு எனர்ஜி அப்படியே கடத்திடும். அந்த வகையில் இருக்கக்கூடிய உற்சாகமும் அதை பார்க்கலாம். அவர் நேற்றைக்கு அது வந்து கூட்டணி அப்படின்னு அறிவிக்கும் போது அல்லது முதலமைச்சர் விஜய் பெயரை சொல்லும் போது வந்து ஒரு
ஒரு பெரிய உற்சாகம் அப்படிங்கிறது அப்படியே கரை புரண்டு விக்கிரவாண்டி மாநாட்டில் அவருக்கு ஒரு உற்சாகம் ஓடுச்சு இல்ல, ஏறத்தாழ அப்படியான ஒரு உற்சாகத்தையும் அந்த கூட்டத்திடம் பார்க்க ஆக்சுவலா முடிந்தது. அது திருமாவின் பிறந்தநாள் மாநாடு அப்படிங்கிறத தாண்டி விஜயோடு திருமா இணைந்ததற்கு பிறகு நடக்கிற முதல் மாநாடு மாநாடு அப்படிங்கிற ஆஸ்பெக்டும் அதுல வந்து கூடுதலா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த உற்சாகம் வந்து அவங்க தொண்டர்கள் மத்தியில தெரியுது. விஜயோடு திருமா இணைஞ்சிட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட விஜய் தலைவர் 2 பேரும் சேர்ந்து நடத்துற மாநாடு மாரி இது அப்படிங்கிற அந்த உற்சாகத்த அவங்க மத்தியில பார்க்க முடியுது. இதுல நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னன்னா, நம்ம எப்படி சொல்றோமோ விஜயோடு திருமா இணைந்ததுக்கு பிறகான முதல் மாநாடுன்னு, அது நம்ம அந்த காட்சிகள்ல பார்க்க முடிஞ்சது. அதோட எஃபெக்ட்ட. விஜயினுடைய கூட்டங்கள்ல என்னென்னலாம் நடக்குமோ, அது நேற்று உளுந்தூர்பேட்டை மாநாட்டுல நடந்திருக்கிறது அப்படிங்கிறது விசிகாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. எதை சொல்றீங்க? அந்த மேல போஸ்டர் பந்தலுக்கு மேல ஏறி எல்லா அங்க இருந்து செல்ஃபி விஷயங்களும். எடுத்தது ம். அப்படிங்கிறதுல தொடங்கி, சிலருக்கு மூச்சு திணறல் அப்படிங்கிறது, வெயில்லே பலரும் அப்படியே சுருண்டு போகக்கூடிய அளவுக்கான வெயில்ல வாட்டி வதைக்கப்பட்டது அப்படிங்கிறது பார்க்க முடிந்தது. இன்னும் சொல்லப்போனால் அவர் விரைவா முடிச்சது அப்படிங்கிறது உள்ளபடியே ரொம்ப சென்சிபிளா எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னும் அத அதாவது ஏதோ பதிவு உளவுத்துறை பண்ணாங்க. ஒரு தகவல் குடுத்ததாகவும், அதனால தான் அவர் வந்து சீக்கிரம் முடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன்னா வந்து அந்த கிரவுட பார்க்கறதுக்கே ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய ஒரு கிரவுடா இருந்தது நமக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா அந்த கரூர் சம்பவம் அப்படியே கண்ல காட்டுற மாரி அந்த கிரவுட் வந்து அலைபாயுறது அப்படிங்கிறது நடந்தது. அந்த அலைபாயுறது அப்படிங்கிறது மேடைக்கு முன்னாடி மட்டும் இல்ல, மேடையிலேயே இருந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஷாக்கிங். இன்னும் ஏன்னா கிட்டத்தட்ட திருமாவுக்கே வந்து மூச்சு திணறல் வர மாதிரியான சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. அவரே ஒரு மாரி பயங்கர டயர்ட் ஆயிட்டாரு. ஏன்னா அவரால நின்னு பேச முடியல அந்த மேடையில பார்க்கும்போது. அவரு தாவேகாவுடன் கூட்டணின்னு சொல்றாங்க. அவர புடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. அவரு இப்படியும் இப்படியும் ஆடிக்கிட்டே தான் பேசுறாரு. அவரால நின்னே பேச முடியல. அந்த அளவுக்கு வந்து மேடையே ஒரு நெருக்குதலுக்கு உள்ளாகிடுச்சு அப்படிங்கிறது வந்து அந்த கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்னு ஒரு ஒரு வாசகத்த வந்து பேப்பர்ல, டிவிலலாம் போடுறாங்க இல்லைங்களா? அந்த கட்டுக்கு அடங்காத அப்படிங்கிறதுடைய ரியல் மீனிங்க வந்து இந்த கூட்டம் வந்து புரிய வச்சிருக்கு. இது வந்து ஒரு ஒரு வார்னிங் சைன் விசிகாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்னிங் சைன் இந்த கூட்டம். ஸோ இதிலிருந்து அவங்க வந்து கிரவுட் ஆ மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறதுல உள்ளபடியே எக்யூப் ஆக வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கு இவங்க இதுல எனக்கு என்னன்னா, மேபி எஸ்ஓபி எல்லாம் நம்ம அமலில் தான் இருக்கு. இவங்க ஸ்டாலின் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்ன்னு அவர் இது பண்ணா கூட, முதலமைச்சர் கூட்டத்துக்கு எவ்வளோ கான்ஷியஸா 5000 பேர் குறைவா இல்ல 3000 பேர் கியூஆர் கோட்ன்னு ஒரு ஒரு மாரி அவங்க அவங்க ஆட்சிக்கு வந்துமே கூட அந்த எஸ்ஓபில இருந்து ரிலாக்சேஷன் குடுக்குறது இல்ல, கூட்டத்தையும் கூட சேர்க்கறது இல்ல. அவங்க அதுல கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. ம். கிரவுட் அந்த மேனேஜ்மென்ட்ல. அந்த எஸ்ஓபி அப்படிங்கிறது கூட்டத்த கூட்டுனா தானே மேனேஜ்மென்ட்ங்கிற சிக்கலே வரும். இ அலோ அதாவது ஆர்கனைஸ்டு, ஆத்தரைஸ்டு பெர்சன் என்ட்ரிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம்னா சிக்கல் இல்லன்னு, அந்த 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 வேலையே வேண்டாங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. இப்ப ஆளுங்கட்சி ஆன பிறகு இதுக்கப்புறம் இப்படியே சில மாநாடுகள் போடலாம். அது இன்னும் நாள் மாநாடுன்னும்போது இருக்கு. அந்த எஸ்ஓபி எல்லாம் அதுக்கு அப்ளை ஆகாது. 5000 பேர் அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா மாநாடுங்கிறதே வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் எடுத்து, அந்த கிரவுண்ட் முழுக்க ஆட்களை கூட்டக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதுல எஸ்ஓபி வந்து 5000 பேர் தான் அப்படிங்கிற அந்த இத வந்து அவங்களுக்கு குடுக்க முடியாது அந்த இல்ல கட்டாயத்த. அந்த எஸ்ஓபின்னும்போது இத விட கூடுதல் கண்டிஷன்ஸ்ல இருந்திருக்கும். நேற்றைக்கு அதெல்லாம் குடுத்து எப்படி கிளியர் பண்ணி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. நீங்க என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுங்கிறத உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு, வழிகாட்டுதலுக்கு பிறகு திமுக அரசு போட்ட எஸ்ஓபிஸ் இருக்கு இல்லையா? அதில இதெல்லாம் இருக்கா? எதுவும் வயலேஷன் இருக்காங்கிறதெல்லாம் நமக்கு பின்னால் தான் தெரிய வரும். ஏன்னா வயலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, இதற்கு முன்பாக உயர்நீதிமன்றம் கேட்ட கேள்விங்கிறது, பேரணி நடத்தது நீங்க பர்மிஷன் குடுக்க மாட்டீங்க. திமுக கூட்டம் கேட்டா குடுக்க மாட்டீங்க. பாஜக கேட்டா குடுக்க மாட்டீங்க. தாவேகாவுக்கு மட்டும் எல்லா பர்மிஷனையும் போலீஸ் குடுப்பீங்களான்னு ஹைகோர்ட் கேட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி கூட்டணி கட்சி என்பதற்காக சில விஷயங்கள நீங்க துரிதப்படுத்திட்டீங்களே, அது ப்ராப்பரா அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்பாக இருந்திருக்கு. நமக்கு அதுல விஷயங்கள் இல்ல. அதிலேயே கூட எப்படி கிளியர் ஆகுதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் பேக் எண்ட்ல மற்ற கட்சிகளும் பார்த்து சில விஷயங்கள தெரிஞ்சுக்கிறது பெட்டரா இருக்கும். இது வந்து ஒரு ஒரு கிரவுட் மிஸ்மேனேஜ்மென்ட்ல நேற்றைக்கு ஒரு பெரிய பாடத்தை அவர்கள் கற்றிருக்கிறார்கள். ஆமா. நல்வாய்ப்பாக இன்னும் எந்த சிக்கலும் நடக்கல ஆமா. மோசமா. ஒருவேளை திரும்ப வந்து நான் யோசிச்சு வச்சு இன்னும் பேசணும்னு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையுமே நான் பேசிட்டு தான் முடிப்பேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல விஜய் மாரி நின்னு இருந்தாருன்னா, நிச்சயமா அங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும். அதனால தான் அவர் வந்து வழக்கமா ஒரு பெரிய உரை இருக்கும். திரும்ப இந்த அவருடைய முறை மாநாட்டுல பெரிய அவர் உரை. உரைக்காக தான் ம். அந்த ஒட்டுமொத்த திரட்சியுமே நேத்து இருக்கிறதுங்கிறதும் கிட்டத்தட்ட வெறும் ஒரு 3 நிமிஷத்துல அவரோட ஸ்பீச்ச வந்து முடிச்சுட்டாரு. அவரு அவரு அந்த மீட்டிங்குடைய கோர் மெசேஜா அவர் என்ன மைண்ட்ல வச்சிருந்தாரோ, அத மட்டும் சொல்லிட்டு, விசிக ஆளுங்கட்சியாக வர வேண்டும். தாவேகா கூட்டணியில் விசிக இருக்கும்.
இருக்கிறது. இனிமேல் தாவேகா கூட்டணியில் தான் பயணிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கோர் மெசேஜை மட்டும் சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷத்துல அவருடைய மொத்த ஸ்பீச்சையும் முடிச்சிட்டாரு. அந்த தீர்மானங்கள்லையுமே கூட ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சு காட்டிட்டு அந்த கூட்டம் அப்படிங்கிறது முடிக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சென்சிபிளான முக்கியமான லீடரா அவர் எடுத்த ஆமா. அவரு ஒரு சென்சிபிளான முடிவு எடுத்திருக்கிறார். ஆனா கட்சியாக இன்னும் சென்சிபிள் ஆக வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் நீண்ட இது மாதிரி பயணம் வந்து இருக்கு. தொண்டர்கள் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. தாவேகா தொண்டர்கள் மாதிரியே விசிகா தொண்டர்களும் மாறிவிடக் கூடாது அப்படிங்கிற இடத்தை நோக்கி விவாதங்கள் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வந்து தாவேகா தொண்டர்கள் புதிய கட்சின்னு சொல்லிக்குவாங்க. அவங்களுக்கு வந்து ஃபேஸ் தெரிஞ்ச லீடர்ஸ் இல்ல. புதிய கட்சி. அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு ஆள் இல்ல. ஒரு ஃபேன்ங்கிற அடிப்படையில விஜயை நோக்கி ஒரு பிம்பத்தை நோக்கி ஓடி வராங்க. அப்படின்னும்போது அது வந்து எந்த விதத்துல பார்த்தாலுமே சரி ஓகே அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்துர முடியும். ஆனா திரும்ப வந்து அமைப்பாய் திரள்வோம் அப்படின்னு ஒரு ஒரு தத்துவார்த்தமான ஒரு கட்சியை நாங்கள் வளர்த்தெடுக்கிறோம். நாங்கள் வந்து இந்த பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி சேர மாட்டோம். சனாதனத்துக்கு எதிரான ஒரு முக்கியமான பார்ட்டியாக நாங்கள் வந்து ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு போர் வீரர்களை நாங்கள் தயார் செய்து கொண்டு இருக்கிறோம். சிறுத்தைகள்ங்கிறவங்க சனாதனத்துக்கு எதிரான போர் வீரர்கள் அப்படின்லாம் வந்து ஒரு டெஃபினேஷனை அவர் கொடுத்துக்கிட்டு அமைப்பாக நாங்கள் திரள்கிறோம் அப்படிங்கிற இடத்த நோக்கி சொல்லும்போது அப்போ அந்த அமைப்பாய் திரள்வதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் வந்து கட்டுப்பாடு. கட்சி தலைமையினுடைய கட்சி நிர்வாகிகளினுடைய உத்தரவுக்கு அவங்களுடைய ஒழுங்குமுறைக்கு கட்டுப்படுவது அப்படிங்கிறது தான் அமைப்பாய் திரள்வதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அப்போ அதில் விசிகா ஏதோ ஒரு இடத்துல வந்து கட்சி கட்டுப்பாடு அப்படிங்கிறதுல கோட்டை விட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நேற்றைய தினத்துல அது வெளிப்படையா இருந்தது. தெரிஞ்சிருக்கு. மேபி அவங்க அதில் ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டு மீண்டு வரணும், இன்னும் ஒரு நீண்ட தூரத்தை பயணிக்கணும்னு அவங்களுடைய கட்சிக்காரர்கள் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லலாம். ஒரு நீண்ட தூரம் இருக்கு. நீங்கள் அரசினுடைய அங்கமாகவும் இருக்கிறீர்கள். இனிமேல் அரசாங்கம் ஏன் இப்படி செயல்படுகிறது, அதிகாரிகள் அப்படியே தான் இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நீங்கள் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய இடத்துக்கு தான் வருவீங்க. இது உங்கள் கவர்மெண்ட்டாகவும் இருக்கிறது.